உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ரெண்டு விஷயத்த முழுசா பார்க்க போறோம். ஒன்று, நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அளிச்ச ஒரு தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொன்னு, அதே கட்சியை சார்ந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அந்த கட்சி தான் திரும்பவும் ஆட்சி அமைக்கணும் பெரும்பாலான வட இந்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் சொல்லியிருக்கிற கருத்து கணிப்பு. இதை பத்தி நாம இன்னைக்கு முழுசா அலசி ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்க பத்தின விஷயத்த பார்ப்போம். விட்ட குறையா தொட்ட குறையான்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துல ஊழல் செய்ய ஆரம்பிச்சாரோ, பணி நியமன ஆணை வழங்குறதுல ஊழல் செய்ய ஆரம்பிச்சாரோ, நான் வாங்கின பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டேன், அதனால இந்த வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரோ, அன்னைக்கு ஆரம்பிச்சது அவருக்கு இந்த மாதிரி வழக்குகள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அமலாக்கத்துறையோட வழக்கும் இருக்கு, சிபிஐயோட வழக்கும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல அது சம்பந்தமா விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டோட லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை கிட்ட உச்ச நீதிமன்றம் கேட்ட ஒரே கேள்வி, இத்தனை பேர் இந்த வழக்குல சேர்த்திருக்கீங்களே, இந்த வழக்க நீதிமன்றத்துல நடத்தணுமா இல்ல ஏதாவது ஸ்டேடியத்துல நடத்தணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இப்பவும் நடந்திருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கீழ் இயங்கும் தமிழ்நாடு மின் நுகர்வோர் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்திருப்பீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்னு இருக்கும். சென்னையில குறிப்பா பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா புறநகர் பகுதிகளில், சின்ன சின்ன கிராமங்கள்ல, வளர்ந்துட்டு வர நகர பகுதிகளில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் வீடுகளுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ இல்லைன்னா மற்ற அனைத்து பயன்பாட்டுக்கும் மின் விநியோகம் சீரா நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்றதுல ஊழல் நடந்திருக்கு. 10,000 கோடி 50,000 கோடிலாம் இல்லைங்க, வெறும் 359 கோடி. இதுல என்ன புது விஷயம்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஊழல் செய்யறதுல திராவிட முன்னேற்ற கழகம் அறிவியல் பூர்வமா சிந்திக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல 2 படி முன்னாடி போய் சிந்திப்பாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை பெருசா மதுபான ஊழல் அதுல மாட்ட விடாம வெறும் 359 கோடி ஊழல்ல மாட்ட வச்சிருக்கு நீதிமன்றம் அப்படின்னா, நீதிமன்றம் எந்த அளவுக்கு இந்த வழக்கை எடுத்து தீர விசாரிச்சு, சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கணும், 2 வாரத்துல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைச்சு, தமிழ்நாட்டோட லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையும் தமிழ்நாடு மின்சாரத்துறையும் அதற்கான ஆவணங்களை ஒப்படைக்கணும் மற்றும் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஊழல் சம்பந்தமா இன்னைக்கு நேத்துன்னு அறப்போர் இயக்கம் கத்தல கிட்டத்தட்ட 2023 இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப யாருமே கண்டுக்கல. இப்போ அது சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து கூடுதலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் பிரிவும் சேர்ந்து இந்த வழக்கை முன்னெடுத்து இன்னைக்கு சிபிஐக்கு வெற்றிகரமா கொண்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டோட எந்த ஒரு ஊடகமும் பெருசா இதுல கவனம் செலுத்தல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது செந்தில் பாலாஜி வழக்கு சம்பந்தப்பட்டது, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தப்பட்டது. இந்த ஊழல் வழக்குல நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் இதுல சார்ந்த அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதற்குமான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாதான் அதுல நிறைய குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க தப்பிப்பாங்க. வெறும் 359 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை கழகம் எந்த அளவுக்கு கடன் தொகையில கடன்ல தத்தளிக்கிறாங்க அப்படின்றது தமிழக மக்கள் நன்கு அறிஞ்சது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு துறையில டிபார்ட்மெண்ட்ல சர்வசாதாரணமா 359 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நீங்க போய் ஒரு கடையில 5 ரூபாய்க்கும் சக்கரை வாங்க முடியும், 10 ரூபாய்க்கும் சக்கரை வாங்க முடியும். 5 ரூபாய்க்கு 50 கிராம் கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு 100 கிராம் கொடுப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு இவ்வளவு சதவிகிதம் தான்
இந்த டிரான்ஸ்பார்மர்ல நாம மின்சார பயன்படுத்த போறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பார்மரை 15,000 ரூபாய்க்கும் வாங்க முடியும், 10,000 ரூபாய்க்கும் வாங்க முடியும். ஆனா 15,000 ரூபாய் டிரான்ஸ்பார்மரை நாங்க 12,000 ரூபாய்க்கு தரோம்னு ஒரு நிறுவனம் முன் வந்து அந்த நிறுவனத்தோட டெண்டரை ஓகே பண்ணாம 15,000 ரூபாய் டிரான்ஸ்பார்மரை நான் 20,000 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு நிறுவனத்துக்கு டெண்டரை ஓகே பண்ணதோட விளைவு தான் இது. இததான் அறப்போர் இயக்கம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ற இதுக்கு முன்னாடி அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்க பண்றோம் அப்படின்னு. இது பொதுவாவே செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம்னு வச்சுப்போம். அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அப்ப நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க ஏன் வழக்கு தொடக்கல? தெரியாது, பண்ண மாட்டாங்க. அதுதான் செந்தில் பாலாஜி. சோ இந்த வழக்குல நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிவு பண்ண போறாங்க. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. வரும் காலங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களை நாம புழல்லையோ அல்லது திகார் சிறையிலையோ பார்க்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு. இரண்டாவது விஷயம், தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. அதுல எல்லா ஊடகங்களும், அனைத்து வட இந்திய ஊடகங்களுமே, குறிப்பா சொல்லணும்னா NDTVல ஆரம்பிச்சு, ஏன் NDTVன்னு சொல்றோம்னா NDTVல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு NDTV முதலாளிக்கு அது தெரியும். அதுல நம்ம தலையிட வேணாம். ஆனா அவங்க சொன்னதுல மட்டும் வந்து பார்ப்போம். திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னப்பா சந்தேகப்பட வேண்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொதுமக்களும் நாங்க குறிப்பிட்ட இன்னொரு கட்சிக்கு தான் வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியோட அவலம் என்னன்றது பெண்களே அலசி ஆராய்ஞ்சிதான் இந்த வாட்டி பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பெண்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா நேத்து கடற்கரையில இருக்கும்போது வணிகம் செய்யற ஒரு அம்மா கேக்குறாங்க, தம்பி ஏதோ கேட்டுட்டு இருக்கே என்ன அதுன்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி திரும்ப அவங்களா ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையோட கேக்குறாங்க. மக்களுக்கே சந்தேகம் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகளே நம்ம கிட்ட ரொம்ப இதுவா கேக்குறாங்க, தம்பி நாங்க நிஜமா ஆட்சிக்கு வருவோமா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ஊடகங்கள் எதை வச்சு இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க நமக்கு தெரியல. யார் வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், அது மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்களோ, பெரும்பான்மை மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்களோ அவங்க ஆட்சி நடத்துறதுல நமக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. ஆனா கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்கள் பெண்கள் மத்தியில ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் போது, பெண்கள் அதிக அளவுல வாக்களிச்சிருக்கும் போது எப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு இந்த ஊடகங்கள் சொல்லுதுன்னு நமக்கு தெரியல. யாருக்கிட்ட எப்ப எங்க சர்வே எடுத்தாங்கன்னு புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மே மாசம் 4ஆம் தேதி வரைக்கும். வருங்காலங்கள்ல ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இந்த 3 விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். மத்திய அரசு பாரதிய ஜனதா கீழே கட்டுப்பட்ட ஒரு மாநில அரசா மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். அது வருங்காலங்கள்ல மக்களுக்கு புலப்படும். இரண்டாவது விஷயம், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில பாதி பேர் புழல் சிறையிலேயோ திகார் சிறையிலோ இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிக்கும் போது சராசரியா தமிழ்நாட்டோட கடன் 40 லட்சம் கோடியை கூட தாண்டுவதற்கான வாய்ப்பு அதிகம். பொறுத்திருந்து பார்ப்போம். 4ஆம் தேதி வரை மக்கள் நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும். நன்றி, வணக்கம்.